குரு பகவானால் கிடைக்கும் நன்மைகள் என்னென்ன தெரியுமா? குரு பகவானை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஸ்ரீ குரு பகவான் போற்றி அப்படிங்கிறத கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். அவருடைய அருள் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. குரு நின்ற வீட்டில் அதிக நற்பலன்களை கொடுப்பதில்லை, ஆனால் பார்வை செய்யும் இடங்கள் ஏற்றம் பெறுகிறது. குரு பார்க்க கோடி புண்ணியம். ஆன்றோர் வாக்கு. எத்தகைய தோஷம் இருந்தாலும் குரு பார்த்தால் விலகிவிடும். குரு உச்சம் பெற்று கடகராசியில் சஞ்சரிக்கும் போது 12 வருடத்திற்கு ஒரு முறை பூக்கும் குறிஞ்சி பூ பூக்கிறது. சிம்மத்தில் சஞ்சரிக்கும் போது மாசி மகாமகம் கொண்டாடப்படுகிறது. கும்பராசியில் சஞ்சரிக்கும் போது கும்பமேளா கொண்டாடப்படுகிறது. அந்த அளவுக்கு குரு சிறப்பானவர். குரு பகவான் எப்போது வந்தால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க. குரு திசை ஒருவருக்கு நடைபெற்றால் ராஜாவின் திசை நடப்பதாக சொல்லுவாங்க. வலுப்பெற்று அமைந்த குரு திசை ஒருவருக்கு இளமையில் நடைபெற்றால் அவர் கல்வியில் சாதனை மேல் சாதனை செய்வார். திருமண வயதில் நடைபெற்றால் சிறப்பான மன வாழ்க்கை, தொழில் ரீதியான மேன்மை, பொருளாதார உயர்வு ஏற்படும். இறுதி காலத்தில் நடைபெற்றால் புத்திரர்களால் உயர்வு, சமுதாயத்தில் பெயர் புகழ் உண்டாகும். பலமிழந்து அமையப்பெற்ற கிரகங்களின் மீது குரு பார்வை இருந்தால் அவற்றின் தோஷங்கள் விலகி பலமுள்ளதாக மாறிவிடும். குரு தனித்து இருப்பது நல்லதல்ல. குரு நின்ற இடம் பால் என்பார்கள். அதுவே குரு கிரக சேர்க்கையுடன் அமைந்தால் அந்த இடம் பலம் வாய்ந்ததாக மாறுகிறது. திருமணம் செய்ய ஒருவருக்கு குரு பலன் எப்போது வரும்? குரு கோச்சார ரீதியாக 2, 5, 7, 9, 11 இந்த மாதிரி இடங்களில் சஞ்சரிக்கும் காலத்தில் பொருளாதார மேன்மை, திருமணம் போன்ற சுபகாரியங்கள் கைகூட, புத்திர பாக்கியம் போன்ற யாவும் சிறப்பாக அமையும். ராசிக்கு 2, 5, 7, 9, 11 கோச்சார குரு வரும்போது குரு பலம் என்ன அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் குரு ஒரு சுற்றுக்கு 12 வருடம் எடுத்துக்கொள்வதால் ஒருவருக்கு 5 முறைதான் குரு பலம் வருவதற்கு வாய்ப்பு உள்ளது. ஒருவர் ஜாதகத்தில் எந்த தோஷம் இருந்தாலும் குரு பார்வைப்பட்டால் அந்த தோஷம் நீங்கும் என்பார்கள். அதாவது ஒருவருக்கு திருமணத்தில் தடை இருந்தால் குரு பார்வைப்படும் போது தடை நீங்கும். உடனே திருமணத்தை நடத்தி தருவார். ஜாதகத்தின் விதியையும் மாற்றும் வல்லமை குரு பகவானுக்கு மட்டுமே உள்ளது. எனவேதான் திருமணத்தில் குருபலம் வந்துவிட்டதா அப்படின்னு நன்கு ஆராய்ந்ததுக்கு அப்புறம்தான் திருமண முயற்சியில் ஈடுபடுவாங்க. குருவின் பார்வை கலஸ்திர ஸ்தானத்தில் வரும்போது திருமண வயதில் உள்ளவர்களுக்கு அந்த காலகட்டத்தில் நிச்சயம் திருமணம் கைகூடி வரும். அதே போல குரு பகவான் பார்வை புத்திரஸ்தானத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு அந்த குரு பயிற்சி காலத்தில் குழந்தை செல்வம் கிடைக்கும். ஒரு ஜாதகத்தில் குருவின் அருள் முழுமையாக இல்லாவிட்டால் திருமணம் காலதாமதமாகலாம். இல்லைனா திருமண வாழ்வில் நிம்மதியின்மையோ குழந்தை பேரோ கிடைக்காமல் இருக்கலாம். இந்த குறையை சில பரிகாரங்கள் மூலமாகவும் குரு ஆராதனைகள் முழுவதும் நிவர்த்தி செய்யலாம். குரு பகவான் எந்த இடத்தில் இருந்தால் என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாம். குரு பகவான் 1ஆம் இடத்தில் இருந்தால் நீண்ட ஆயுள், செல்வம் கிடைக்கும். 2ஆம் இடத்தில் இருந்தால் அரசு வேலை கிடைக்கும். 3ஆம் இடத்தில் இருந்தால் உடன் பிறப்புகள் உதவி கிடைக்கும். 4ஆம் இடத்தில் இருந்தால் வீடு வாகன யோகம் கிடைக்கும். 5ஆம் இடத்தில் இருந்தால் புத்திர தோஷம், பெண் குழந்தைகள் தோஷம் நீங்கும். 6ஆம் இடத்தில் இருந்தால் பிரச்சனை இல்லாத வாழ்வு மலரும். 7ஆம் இடத்தில் இருந்தால் நல்ல வாழ்க்கை துணை அமையும். 8ஆம் இடத்தில் இருந்தால் நீண்ட ஆயுள் கிடைக்கும். 9ஆம் இடத்தில் இருந்தால் அள்ளி கொடுப்பார். 10ஆம் இடத்தில் இருந்தால் பதவி மாற்றம் கிடைக்கும். 11ஆம் இடத்தில் இருந்தால் செல்வ நிலையில் உயர்வு உண்டு. 12ஆம் இடத்தில் இருந்தால் சுப விரயம், பெரிய மனிதர்களின் தொடர்பும் கிடைக்கும்.
உங்களுக்கு எத்தனாவது இடத்தில் இருக்கிறது ஜாதகத்தின்படி அந்த கட்டத்தில் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள உள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கிங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.